ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1791 பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 9ஆம் பத்து 7ஆம் திருமொழி. திருவள்ளவாள் என்னும் மலைநாட்டு திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்தருளிய 7ஆம் திருமொழி. அதனுடைய 9வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். நீர் நெஞ்சு சொன்னது ஆழ்வாரை பார்த்து, நீர் உடல் நிலையற்றதாதலால் அதனால் அனுபவிப்பதை விட்டு திருத்தலத்தை மறுவச் சொன்னீர். கண்ட இடமெல்லாம் புறச்சமயத்தார்கள் தம் கோட்பாடுகளை விரித்துரைத்து கொண்டிருப்பதாலே நீர் சொன்னபடி திருத்தலத்தை அடைய முடியுமா என்ன என்று கேட்டது. அதற்கு தடை என்ன? எது ஏற்றது எது ஏற்க முடியாதது என்று பகுத்துணரும் அறிவு உனக்கு உண்டு. ஆகையாலே நீ திருத்தலத்தை அடைவதில் தடை ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார் இந்த பாடலிலே. பாசுரத்தை பார்க்கலாம். வெள்ளியார், பிண்டியார், போதியார் என்று இவர் ஓதுகின்ற கள்ள நூல் தன்னையும் கருமம் அன்று என்று உயக்கருதினாயேல். வெள்ளியார், பிண்டியார், போதியார் என்று இவர் ஓதுகின்ற கள்ள நூல் தன்னையும் கருமம் அன்று என்று உயக்கருதினாயேல். தெள்ளியார் கைதொழும் தேவனார், தெள்ளியார் கைதொழும் தேவனார், மா முனீர் அமுது செய்த வள்ளலார், வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சே. தெள்ளியார் கைதொழும் தேவனார், மா முனீர் அமுது செய்த வள்ளலார், வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சே. அற்புதமான பாசுரம். அதாவது புறச்சமயத்தவர்கள், அதாவது பாஹ்ய மதங்கள் என்று சொல்வார்கள். பாஹ்ய மதங்கள் என்றால் வேதத்தை ஒத்துக்கொள்ளாத மதங்கள் பாஹ்ய மதங்கள். அந்த மதத்தவரெல்லாம் எல்லா இடத்திலும் தங்கள் கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், விரித்துரைத்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் கேட்கும்போது அதன்படி நடக்க தோன்றுமே ஒழிய திவ்ய தேசத்தை திருவள்ளவாளை சென்று அடைவதில் எப்படி மனது செல்லும் என்று கேட்டது மனது. வெள்ளியார், பிண்டியார், போதியார் என்றால், வெள்ளியார் என்றால் வெள்ளி மலையில் உள்ள ருத்ரனை வழிபடும் பாசுபதர், அந்த மதத்தினர். பிண்டியார் என்றால் அரசமரம், அரசமரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஜைனர்கள், அருகர். போதியார், போதி மரத்தின் கீழ் இருக்கக்கூடிய பௌத்தர்கள். இப்படி இவர்கள் எல்லாம் கூறக்கூடிய பொய் தகவல்களை, பொய் நூல் செய்திகள் நமக்கு ஏற்புடையன அல்ல என்று கொண்டு நீ கடைத்தேற விரும்பினால், தெள்ளியார் கைதொழும் தேவனார், தெளிந்த அறிவுடையவர் வழிபடக்கூடிய இறைவனாய், மாமுனீர் அமுது செய்த வள்ளலார், பெரிய கடலின் அமுதத்தை கடைந்து கொடுத்த வள்ளலாகிய எம்பெருமான், உகந்து அருளியிருக்கும் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சே. அப்படிப்பட்ட எம்பெருமான் மற்றவர்களுக்காக ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து வருபவர்களுக்காக கடலை கஷ்டப்பட்டு கடைந்து அமுதத்தை எடுத்து அவர்களுக்கு வழங்கிய அந்த வள்ளலாகிய எம்பெருமான் உகந்து அருளி இருக்கும் திருத்தலம் வல்லவாள். அங்கு சென்று அந்த திருத்தலத்தை மறுவு நெஞ்சே என்று நெஞ்சுக்கு உரைக்கிறார் இந்த பாசுரத்தில். முனீர் என்றால் முன்னீர், அது தொகுத்தல் விகாரமாக வந்திருக்கிறது, கடல் என்று பொருள். ஏற்கனவே நாம் இதை பார்த்திருக்கிறோம். பாசுபதர்களும் சமணர்களும் பௌத்தர்களுமாகிய புறமதத்தவர்கள் சொல்லிக்கொண்டு திரிகின்ற பொய்யான சாஸ்திரங்கள் இவை நமக்கு ஓதப்படக்கூடியவை அல்ல என்று கொண்டு பிழைத்து போக நினைத்தாயானால், தெளிவு பெற்றவர் வணங்கும் சுவாமியும் கடலிலிருந்து அமுதத்தை எடுத்து தந்த வள்ளலுமாயிருக்க இருக்கிற பெருமான் எழுந்தருளியுள்ள திருவள்ளவாளிலே பொருந்துவாயாக. முன் 8 பாசுரங்களிலும் அருளி செய்தபடியே ஆபாச பந்துக்கள் உற்ற துணை அல்லர் என்கின்ற உணர்ச்சியும், விஷயபோகங்கள் விஷயாந்தரங்கள் நமக்கு சொரூப பிராப்தம் அன்று என்கின்ற உணர்ச்சியும், இந்த உலகத்து செல்வம் நிலை நிற்பதில்லை என்கின்ற உணர்ச்சியும்,
இந்த உடல் துச்சம் என்னும் உணர்ச்சியும் உண்டாக பெற்றாலும், இவையெல்லாம் சென்ற 8 பாசுரங்களிலே சொல்லப்பட்டன. இவையெல்லாம் உண்டாக பெற்றாலும் கண்ட இடமெங்கும் பரவி கிடக்கின்ற வேத பாக்கிய மதங்களிலே, வேதத்தை ஒப்புக்கொள்ளாத மதங்கள், வேத பாக்கிய மதங்களிலே சொல்லப்படுவது என்பது அருமையாதலால் அதனை இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார் ஆழ்வார். வெள்ளியார் என்பதற்கு 2 வகையாக பொருள் கூறுவர். வெள்ளி என்ற சுக்கிரனுக்கு பெயர், ஆகையாலே அவனை சொல்லலாம். அவன் லோகாயுத மதத்திற்கு அவன் பிரவர்த்தகன். அடுத்து வெள்ளிமலையாகிய கைலாசகிரியை சொல்லலாம். அந்த கைலாசகிரியை இருப்பிடமாக கொண்ட பசுபதியையும் சொல்லலாம். பாசுபத மதத்திற்கு அவன் பிரவர்த்தனாகிறான். பிண்டியார், பிண்டி என்றால் அசோக மரத்துக்கு பெயர். அதனை இருப்பிடமாக கொண்ட அருக தெய்வம் ஜைனர்களுடையது. ஜைன மதத்தினரான பவனந்தி முனிவர் இயற்றிய நன்னூல், தமிழ் இலக்கணத்தின் முதல் நூல் நன்னூல், அதன் தொடக்கத்தில் உள்ள கடவுள் வணக்கத்திலே பூமலி அசோகின் புனை நிழல் அமர்ந்த என்று கடவுள் வணக்கம் சொல்கிறார். பவனந்தி முனிவர் ஒரு ஜெயினர். அதனாலே அவருடைய கடவுளை வணங்கக்கூடிய அசோகின் புனநிழல் அமர்ந்த இறைவன் என்று சொல்லுகிறார். போதியார், போதி என்றது அரச மரத்துக்கு பெயர். அதன் இருப்பிடமாக உடையவர் புத்த தேவன். புத்த தேவனை போதிவேந்தன் எனவும் குறிப்பிடுவார்கள். ஆகவே போதியார் என்பது பௌத்தரை குறிக்கும். ஆக இப்படிப்பட்ட பாகிய மதஸ்தர்களின் கொள்கைகள் நமக்கு ஏற்புடையவை அல்ல என்று துணிந்து வைதிக சம்பிரதாய நிஷ்டையுடையாய் என்றால், நெஞ்சமே, ஸ்வரூப ஞானிகளால் வணங்கப்படுவோரும் பிரயோஜனத்தை எதிர்பார்த்து வரக்கூடியவர்க்கும் கூட தனது உடம்பு நோவ கடல் கடைந்து அமுதம் எடுத்து அளித்தவருமான எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணும் இடமான திருவல்லவாளிலே சென்று பொருந்தப்பார் என்கிறார். தெள்ளியார் என்றது தெளிவு உற்றவர்கள் என்றபடி. தெளிவாவது உபாய உபேயங்கள் இரண்டும் எம்பெருமானே என்ற நம்பிக்கை. உபாயமும் அவனே, உபேயமும் அவனே, எம்பெருமானே. அது உடையவர்கள் கலக்கமில்லா நற்றவ முனிவர் கரை கண்டோர் துளக்கமில்லா வானவர் என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொன்னது போல, கலக்கமில்லா நத்தவ முனிவர் கரை கண்டோர் துளக்கமில்லா வானவர். ஆத்மஸ்வரூபம் கைவந்திருக்கும் அவர்கள் சனகாதி மகரிஷிகளும் முக்தர்களும் நித்திய சூரிகளும் ஆவார். அதாவது கலக்கமில்லா நற்றவ முனிவர் கரை கண்டோர் துளக்கமில்லா வானவர். அந்த அறிவுடையவர்கள் யாரென்றால் ஆத்மஸ்வரூபம் கைவந்திருக்கும் சனகாதி ஜனகர் முதலான மகரிஷிகளும் முக்தரும் நித்திய சூரிகளும் ஆவார்கள் என்று உரையாசிரியர்கள் நயம் கூட்டுகிறார்கள். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். வெள்ளியார், பிண்டியார், போதியார் என்று இவர் ஓதுகின்ற கள்ளநூல் தன்னையும் கர்மம் என்று உயக்கருதினாயேல். வெள்ளியார் என்பது சுக்கிரனை குறிக்கும். வெள்ளிய கைலாயமலையை இருப்பிடமாக கொண்ட ருத்ரனையும் குறிக்கும். அசோக மரத்தின் கீழே இருக்க வேண்டிய ஆருகதர் ஜைனர், அரச மரத்தின் கீழே இருக்க கடவ பௌத்தர் என்று சொல்லப்படுகின்ற இவர்கள் கதறிக்கொண்டு திரிய யதாகி சோரஸ் சதா தாகி புத்தக, எப்படி திருடனோ அப்படியே பௌத்தன் என்று சொல்வார்களாம். அதுபோல இது நமக்கு கடமை அல்ல என்று அவர்கள் உரையை விட்டு நீ கடைத்தேறும் வழியை நோக்கினாயானால், தெள்ளியார் கைதொழும் தேவனார் மா முனீர் அமுது செய்த வள்ளலார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே, பயனுடையது பயனற்றது என்று பொருள்களை பகுத்து உணரும் அறிவுடையவர்கள் புகழடைந்து வழிபட அவர்களுக்கு புகழ் அளிப்பவராக இருக்கின்றவர். சார அசார விவேகஜ்ஞா, சார அசார விவேகஜ்ஞா, சார அசார விவேகஜர் என்பவர் நல்லவற்றையும் தீயவற்றையும் அறிவால் பகுத்துணர்ந்து நல்லதனை கை கொண்டு தீயதனை விட்டிருக்கக்கூடியவர்கள். கரியாம்சக பெரியவர்கள், நல்லதனையே ஏற்று வாழும் வகையில் சீர்மையுடையவர்கள். விமத்சாராக அழுக்காறு அற்றவர்கள், நன்மை தருவனவற்றை கண்டால் அதன் மீது பொறாமை அடையாமல் இருப்பவர்கள். பிரமாணதந்திராக
வெறும் தர்க்க நூல் அறிவு கொண்டு பொருளை முடிவு செய்யாமல் மெய்யறிவு தரும் நூல் செய்திகளை கொண்டு பொருளை முடிவு செய்பவர்கள். இவர்களெல்லாம் தெள்ளியார். மாமுனீர் அமுது செய்த வள்ளலார். தன்னை விட்டு வேறொரு பொருளை அனுபவிக்கத்தக்கதாக நினைத்திருப்பவர்க்கும் கூட அவர்கள் வேண்டிய பொருளை கொடுக்கும் தாராள மனமுடையவன். தேவர்கள் எம்பெருமானுடன் இருக்கும் போதே எம்பெருமானை அவர்கள் அனுபவிக்கத்தக்க பொருளாக கருதாமல் அமுதம் வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்காக உடல் நோவ கடல் கடைந்து அமுதம் கொடுத்தான் எம்பெருமான். அப்படிப்பட்ட தாராள மனத்தை உடையவன் எம்பெருமான். வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே. தேவர்கள் அமுதம் எமக்கு தேவர் அமுதம் எனக்கு வேண்டாம் என்று அடியார் சொல்லும்படியாக ஆறா அமுதாய் எம்பெருமான் நிலையாக உகந்தருளியிருக்கும் திருவல்லவாளை வாயாரப் புகழ்ந்து பாடும்படியாக நெஞ்சாலே நினைத்தலை செய்வாயாக நெஞ்சே என்று நெஞ்சுக்கு உபதேசம் செய்கிறார் இந்த பாசுரத்தின் மூலம் திருமங்கை ஆழ்வார். அற்புதமான ஒரு பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். வெள்ளியார் பிண்டியார் போதியார் என்று இவர் ஓதுகின்ற கள்ளநூல் தன்னையும் கருமும் அன்று என்று உயக் கருதினாயேல் தெள்ளியார் கைதொழும் தேவனார் மாமுனீர் அமுது செய்த வள்ளலார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் இந்த திருமொழியின் நிறைவு பாசுரமான பலச்சுருதியுடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருவல்லவாள் எம்பெருமான் திருவாள் மார்பன் ஸ்ரீவல்லவன் கோலப்பிரான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் பரம காருணிகர் இராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.